வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஐயா கார்மேகம் அவர்களை ஆதரித்து அண்ணன் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கே உரையாற்ற உள்ளார். நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீர்கள்? இதுவரை வாக்களித்த இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் எங்க ஐயா கணேசமூர்த்தி பாவம் கடைசியில இறந்தே போயிட்டார். இந்த முறை சீட்டு கொடுக்கலங்கிற வருத்தத்தில் அவருக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் உண்டாகி இறந்தே போயிட்டார். ஆனால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்காகவும் எத்தனை முறை குரல் கொடுத்திருக்கிறார். இதுவரை இங்கிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இது 18வது முறை இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. 17 முறை இங்கிருந்து போன நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் ஏதாவது ஒன்று பேசியதுண்டா? ஏதாவது ஒரு தத்துவத்தை தாங்கி நின்றதுண்டா? எந்த தத்துவமும் இல்ல, சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல. ஒன்னே ஒண்ணுதான், நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பொறுப்பு, அந்த பதவி. அந்த ஒற்றை பதவிக்காக இத்தனை கட்சிகள் கூட்டணி போட்டு, இத்தனை கட்சிகள் சீட்டு பேரம் பேசி, நோட்டு பேரம் பேசி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க. தேர்தலில் வாக்குக்கு 500, 1000 காசு கொடுக்கிறவங்க எப்படி உங்களுக்காக பேசுவாங்க? ஏற்கனவே நடந்த சம்பவங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. வாக்கு கேட்டு போகும்பொழுது பணத்தை கொடுப்பாங்க, திருப்பி நீங்கள் உங்களுடைய உரிமை கேட்டு போகும்பொழுது வாயிலேயே மிதிப்பாங்க. அப்படித்தானே நடந்திருக்கு. இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினரோ பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர்கள்ட்ட போய் நீங்க திருப்பி ஏன் ஐயா சாலை போட்டு கொடுக்கல, ஏன் ஐயா பேருந்து வசதி ஏற்படுத்தல, ஏன் ஐயா இந்த கழிவறை வசதிகள் ஏற்படுத்தல, சாக்கடை அடைப்புகள் ஏற்படுது, குடிநீர் தண்ணி எங்களுக்கு விநியோகம் இல்ல, இப்படி நீங்க எந்த கேள்வியை கேட்டாலும் நீ என்ன சும்மாவா ஓட்டு போட்ட, காசு வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்புறம் என்ன நியாயம் பேசிக்கிட்டு இருக்க, போய் வேலையை பாரு. இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிய பேச்சுக்கள் இருக்கு. அப்ப ஒரு மக்களை அவருடைய அடிப்படை தேவையை நிவர்த்தி செய்வதற்கு தான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர், இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த அமைச்சர் பெருமக்கள், பிரதமர், இவங்க எல்லாம் அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட நபர்கள். ஆனால் அதிகாரத்திற்கு போனோம்னா என்னமோ 2 கொம்பு முளைச்ச மாதிரி, மோடிக்கு மண்டையில 2 கொம்பு, ஐயா ஸ்டாலினுக்கு மண்டையில 2 கொம்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு மண்டையில 2 கொம்பு முளைச்சது போல அதிகார திமிரில் பேசுவது, ஏழைகளை பார்த்து மக்களை பார்த்து கேள்வி கேட்பது, நக்கல் அடிப்பது, கிண்டல் செய்வது. இன்னைக்கு தேர்தல் நேரம் வருது, ஓட்டு கேட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு பரதேசி மாதிரி தினமும் தெருவில் வரீங்களே எதுக்கு? அன்னைக்கு எங்கள் மக்கள் துன்பம் போடும் பொழுது, அன்னைக்கு எங்கள் மக்கள் கஷ்டப்படும் பொழுது வராத இந்த நாட்டின் பிரதமர் பெருமகன் இன்னைக்கு ஓட்டு கேட்கறதுக்கு வராரு. வேலூருக்கு வர்றாரா, ரோட் ஷோ நடத்துவாரா, சென்னைக்கு வருவாரா, ரோட் ஷோ நடத்துவாரா, கோயம்புத்தூருக்கு வருவாரா, ரோட் ஷோ நடத்துவாரா, அப்புறம் தென்காசிக்கு போவாரா, ரோட் ஷோ நடத்துவாரா. ரோட் ஷோ எதுக்கு நடத்துற? ஒரு பொருளை விற்கிறதுக்கு ரோட்ல கடை போட்டு விற்பாங்க, பூக்கடை போடுவாங்க, இல்ல வேற ஏதாவது செருப்பு கடை போடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடை எதுக்கு தெருவில் போடுறாங்க? ரோட் ஷோ எதுக்கு பண்றாங்க? அந்த பொருளை விற்கிறதுக்கு. உன்னுடைய தாமரைக்கு தமிழ்நாட்டில் மவுஸ் இல்ல, உன்னுடைய தாமரை இங்கே எடுபடாது, அதை விற்க முடியல. அந்த இத்து போன தாமரையை தூக்கிக்கிட்டு தாமரை மலரும் மயிரில மலரும். தாமரை மயிரில தான் மலரும். எதுக்கு உங்களுக்கு இந்த நாடு? இந்தியா எனது குடும்பம், இந்தியா எனது தியாசம். எது? எனது இந்தியா எனது குடும்பம். நாட்டின் பிரதமர் பேசுறாரு, உங்க இந்தியா உங்க குடும்பம், உங்க குடும்பத்தை சார்ந்த நாங்கள். அனுதினமும் மீனவன் அடி வாங்கிட்டு இருக்கானே, எனது இந்தியா எனது குடும்பம் பேசக்கூடிய நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அதை தடுத்து கேள்வி கேட்டதுண்டா? எதுக்காக நீங்க இலங்கை அரசாங்கம் கைது பண்றீங்க? என் குடும்பத்தை சார்ந்த மீனவனை கைது செய்வது சட்டப்படி குற்றம். அந்த கச்சத்தீவுல எங்களுக்கான உரிமை இருக்கு. கச்சத்தீவுல நாங்கள் மீன் பிடிக்கலாம், கச்சத்தீவுல நாங்கள் வலைகளை உலர்த்தலாம், கச்சத்தீவுல நாங்க திருவிழாக்கள்ல பங்கேற்கலாம், எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. எப்படி கைது பண்றீங்க? நாட்டின் பிரதமர் ஐயா மோடி ஒரு தடவை பேசல. இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 39 பேர் திமுக கூட்டணியில் இருந்து போனாங்களே 2019 தேர்தலில், இந்த 39 பேர்ல யாராவது ஒருத்தர் ரோசம் மிக்கவர், சோத்துல உப்பு படுத்திங்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எடுத்து கேள்வி கேட்டதுண்டா? என்னுடைய மீனவனை ஏன்டா கைது பண்றேன்னு ஒருத்தரும் வாய் திறந்து பேசல. அண்ணன் முன்னாடி பேசின அண்ணன் சந்திரமோகன் சொன்னார்ல, வடநாட்டவன் உள்ள வர்றான், அதை தடுப்பதற்கு இந்த மாநில அரசாங்கத்தால முடியுமா? ஐயா மு.க. ஸ்டாலின் இப்ப பேசிட்டு இருக்காரு. ஆக இந்தியா கூட்டணியை பாதுகாக்கிறதுக்கு, இந்தியாவை மீட்டெடுக்க, இந்தியா கூட்டணிக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க, மாநில தன்னாட்சி உரிமையை மீட்டிட, மாநில சுயாட்சியை வைத்திட இந்தியா கூட்டணிக்கு ஓட்ட போடுங்க அப்படிங்கிற. மாநில தன்னாட்சி என்னன்னு தெரியுமா? மாநில சுயாட்சிங்கிறது ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அவர் கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரசுக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது. அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது என் மீனவனை சுட்டான், அங்க இருக்கிற மீனவனை அடிச்சான். இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வட இந்தியன் அதிகமா உள்ள வந்துகிட்டு இருக்கான். இது காங்கிரஸ் கட்சிக்கு தெரியாது, இது திமுகவுக்கு தெரியாது, அதிமுகவுக்கு தெரியாது, பாஜகவுக்கு தெரியாது. நீங்க கோயம்புத்தூர், திருப்பூர், இந்த கொங்கு பெல்ட் முழுக்க
வட மாநிலத்தோட வருகை அதிகமாயிருச்சு. இங்க ஒரு பாட்டாளி வர்க்கம்னு ஒரு கூட்டம் இருக்கும். இந்த 25 கோடி ரூபாய் காசுக்காக கொண்டு போய் ஒட்டுமொத்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் மார்க்சையும் ஏங்கல்ஸையும் கொண்டு போய் அடகு வைத்த கூட்டம் கம்யூனிஸ்ட் ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் பேசும் பாட்டாளி வர்க்கத்தை நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, பாட்டாளி வர்க்கத்தை நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. பாட்டாளி வர்க்கத்தை கேவலப்படுத்த வேண்டிய ஆட்கள் நாங்கள் இல்ல, எங்களுக்கு அது அவசியமும் இல்ல. பாட்டாளினா யாரு தெரியுமா? பாட்டாளி என் பாட்டன் பூட்டன், என்னுடைய சித்தி, என்னுடைய பெரியம்மா, என்னுடைய பாட்டிகள், அவங்க எல்லாம் சேர்ந்து முதல்ல இந்த மாநிலத்துக்கு தொழில் புரட்சி வருவதற்கு முன்பாக 10 காசுக்கு மூட்டை சுமந்தாங்க, 10 காசுக்கு செங்கல் சுமந்தாங்க, 10 காசுக்கு கூலி வேலைக்கு போனாங்க. படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு 700 ரூபாய் 600 ரூபாய் சம்பளம் வரைக்கும் இந்த மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் உயர்த்தி அவர்களுக்கான பொருளாதாரத்தையும் உயர்த்தி இருக்கிறான். அப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான். பாட்டாளி வர்க்கத்தில் இருக்க கம்யூனிஸ்ட் எவனாவது ஒருத்தர் பேசுவானா? யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க பாப்போம். பாட்டாளி வர்க்கத்துக்காக யாரு பேசுறா? நாங்கள் பேசுவதுதான் உண்மையான மார்க்சியம், நாங்கள் பேசுவதுதான் உண்மையான பாட்டாளி வர்க்கத்துக்கான அரசியல். அவங்க கஷ்டப்பட்டு வளர்ந்திருக்கிறான். இந்த மாநிலத்தை கஷ்டப்பட்டு கட்டமைச்சவன் எங்கள் முன்னோர்கள். ஆனா அதையெல்லாம் திருடிக்கிட்டு வட மாநிலத்தவன் வருவானா, அவன் 300 ரூபாய் சம்பளத்துக்கு வருவானா, அவனை வேலைக்கு வைக்கிறீங்க, அவனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்க. அப்ப என் மாநிலத்தில் இருக்கக்கூடிய இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை எவன் கொடுப்பான்? நாட்டை ஆளக்கூடிய நரேந்திர மோடி சொல்றாரு 2014 நான் ஆட்சிக்கு வந்தா 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். அவரு சொன்னதை செஞ்சுட்டாருங்க. அவர் வேலை கொடுத்திருக்காரு 2 கோடி பேருக்கு. யாருக்கு? வட மாநிலத்தவனுக்கு தமிழ்நாட்டில் 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒருத்தர் இருக்காருல்ல, அந்த மு க ஸ்டாலின் 20 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன் 2021 சட்டமன்ற தேர்தலில் சொன்னார். 20 லட்சம் பேருக்கு 3 வருஷம் தான் 60 லட்சம் பேர் கொடுத்துருக்கணும். இதுவரை 60 லட்சம் பேருக்கு ஐயா மு க ஸ்டாலின் வேலை வாங்கி கொடுத்திருக்காரா? ஒரு 6000 பேரை சொல்லுங்க. 6000 கோடிக்கு முதலீடு துபாயில போய் குடும்பத்தோட கோடாலி தைலம் வாங்குறதுக்கு சுற்றுலா போயிட்டு அங்கிருந்து 6000 கோடி வருதுன்னாரு. 6000 கோடியில 6 கோடி வந்திருக்கா தமிழ்நாட்டுக்கு? அவன் தான் வந்து இங்க நிறுவனம் தொடங்கணும், அவன் தான் இங்க வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னா முதலமைச்சருக்கு என்ன முட்டை கொடுக்குற வேலையா இல்ல முட்டையை போய் பராமரிக்கிற வேலையா? உங்களுக்கு என்ன வேலை? வெளிநாட்டுக்காரன் தான் வந்து முதலீடு செய்யும். அம்பானி அதானிக்களை வளர்த்து விடணும், வெளிநாட்டு நிறுவனங்களை வளர்த்து விடணும். அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கெல்லாம் தெருவில் கிடக்கணுமா? இதை கேட்கணும்ல. அப்படி வடமாநிலத்தில் இங்க வந்தா நாங்க பேசினா உங்களுடைய பாசிச வெறிய காட்டுறீங்க. யாரா பாசிச வெறிய காட்டுறா? இந்த ஈரோடுல, இதே ஈரோடு மொடக்குறிச்சியில எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் மண்டைய உடைச்சாங்க. அன்னைக்கு எங்கடா போனீங்க மயிராண்டிகளா? எங்கள்கிட்ட வந்து பாசிசம் பேசுற நீங்க, பாசிசம் சாவனிசம் பேசுற நீங்க, எங்கள் காவலர்கள் அடிச்சும் பொழுது மொடக்குறிச்சி அடிச்சப்ப எங்க போன? அந்த அடித்த அந்த 100 பேர்ல 10 பேரை கைது பண்ணி காவல்துறை சிறைப்படுத்திருக்கா? நாங்க யாராவது காவலர்களை தாக்கிட்டா உடனடியாக கைது செய்ய பணியை செய்ய விடாம தடுக்கிறாங்க, காகிதம் கொண்டு தாக்கி இருக்கிறாங்க. 306 போடு, 307 போடு, 506 போடு, 506(2) போடு அப்படின்னு எங்கள் மீது வழக்கு போடுகின்ற இந்த தமிழ்நாடு அரசாங்கம் மொடக்குறிச்சியில என் அண்ணன் காவலன் அடிச்சவன இதுவரை ஒருத்தனை கைது பண்ணிருக்கானா? யாரையும் கைது பண்ணல. ஏன் தெரியுமில? டிஎஸ்பி பிரஷர். வெளிமாநிலத்தவரை தொற்றாதீங்க, பெரிய சிக்கலாயிரும். என்னடா அவனுக்கு இங்க உரிமை இருக்கு? வந்தவன் போனவெல்லாம் இந்த நாட்டை நக்கிட்டு போயிருவான். நாங்க உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? மான தமிழர்கள் அப்புறம் நாங்க எதுக்கடா இருக்கிறோம்? இந்த மண்ணு எங்களுக்கான மண்ணு, இது எங்களுடைய பூமி. இங்கு வேலை வாய்ப்பு எங்களுக்கு இல்ல. எங்க அந்த கஞ்சா கருப்பு ஒரு படத்துல சொல்லுவார்ல, களவாணி படத்துல கஞ்சா கருப்பு உம்புல்பாங்கல்ல, ஏண்டா ஓமுட்டு புள்ளைக்கு பலூன் வாங்கி கொடுக்க வக்கு இல்ல, ஆட்டக்காரிக்கு 500 ரூபாயாடா பஞ்சாயத்துங்கிற மாதிரி இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களா? வெளிமாநில இளைஞர்களுக்கு இங்க வேலை வாய்ப்பு. அதுக்கு தான் நாங்க சொல்றோம், வரட்டும் வேலை செய்யட்டும். ராமேஸ்வரத்துல என் தாய் மதிக்கத்தக்க ஒரு வயது மதிக்கத்தக்க 54 வயது பெண்மணியை இந்த வடமாநிலத்திலிருந்து வந்த தொழிலாளர்கள் கற்பழிப்பு செய்து நகையை பறித்து கொலை செஞ்சான், எரிச்சு கொலை செஞ்சான். என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? என்ன நடந்துருச்சு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப இது வடமாநிலங்களுடைய சுடுகாடாக, வடமாநிலங்களுடைய இது கோட்டையாக இது மாறிக்கிட்டு இருக்கு. அவன் நாளைக்கு வடமாநிலத்தை வந்து யாருக்கு ஓட்டு போடுவான்? ஐயா மு க ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவானா? நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேர்தல் பிரச்சாரங்கள்ல திமுக காரங்க எல்லாம் உண்மையிலுமே நம்மள்ட்ட பேசுவான், இந்தி திணிப்பு, இந்தி எல்லாம் யாரும் படிக்க கூடாது, இந்தி திணிப்பு அப்படின்னு நம்மள்ட்ட சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இந்தி திணிப்புமா? அவன் ஹிந்திக்காரனே கொண்டு திணிக்கிறான். ஒரு வார்த்தை எடுத்து பேசல, ஒரு வார்த்தை கடிஞ்சு சொல்லல, இன்னர் லைன் பர்மிட் கொண்டு வான்னு ஒரு வார்த்தை பேசல. அந்த வடமாநிலத்தை நிக்கிறான்ட்டு அவன் இருக்கானா? இங்க 1 கோடி பேர் இங்க இருக்கானா? வாக்குரிமை பெற்றுட்டானா? அவனுக்கு போய் ஹிந்தியில ஓட்டு கேட்கிறாங்க. வெக்கமே இல்லாம. இதுதான் தமிழ் வளர்த்த கழகமா? திராவிட முன்னேற்ற கழகம் தமிழுக்காக அரும்பாடாற்றியது அப்படின்லாம் பேசுறீங்களே, அதெல்லாம் பொய்யா கோபால்? அப்ப எல்லாமே பொய்யா? நம்மள்ட்ட பேசுறது இங்க தமிழ் மொழி இனம் இங்க பேசுவான். அங்க போனா நவோதயா பள்ளிகளை திறந்து வைப்பான், ஸ்ரீ பள்ளிகளை தொடங்கி வைப்பான், அதுல ஹிந்தி மொழியை கொண்டு வந்து திணிப்பான். எல்லா வேலையும் செய்யறது இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த பாஜக எல்லாம் சேர்ந்தான் திட்டமிட்டு செய்யறான். பாஜகவும் அதிமுகவும். பாஜக வந்து இன்னைக்கு அதிமுக கழட்டி விட்டுக்கலாம். அதிமுக கழட்டி விட்டுருச்சு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர் நம்ம மனித புனிதர் போல நான் வந்து பாஜகவை இனிமே எதிர்ப்பேன்,
ஆட்சி அதிகாரத்தில் கூட இருந்து வேடிக்கை பார்த்து இங்க சிஏஏ சட்டம், என்பிஆர் சட்டம், என்ஆர்சி சட்டம் கொண்டு வரும் பொழுது, ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வரும் பொழுது, வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வரும் பொழுது, எல்லா சட்டமும் கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டு வேடிக்கை பார்த்த இந்த சரவணபவன் சூப்பர்வைசர் மாதிரி இருக்கக்கூடிய எங்க சித்தப்ப எடப்பாடி பழனிசாமி அவரு இனிமே எதிர்ப்பாராம். இவ்வளவு நாள் ஏன் எதிர்க்கல? இவ்வளவு நாள் எங்களுக்கு தைரியம் இல்லை. இன்னைக்கு எங்க இருந்து வந்துச்சு திடீர்னு ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியம் எங்க இருந்து வருது? எல்லாம் மக்களை ஏமாத்துறது. மக்களை ஏமாத்தி 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 நீங்களும் இந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, ஒரு திருடன் இருக்கான், வருஷம் முழுக்க திருடுறான், திருடுறது மட்டும்தான் அவனுடைய குல தொழில். திடீர்னு ஒரு நாள் நைட்டு நான் இனிமே திருட மாட்டேன், நாள்ல இருந்து நல்லவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா நம்பிடுவோமா? ஒரு கொலைகாரன் கொலையவே தொடர்ச்சியாக காசுக்காக பண்ணக்கூடியவன், அடியால் மாதிரி கூலிக்கு வேலை செய்யறவன், அவன் முத நாள் இரவு வரைக்கும் கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் காலைல நான் கொலை பண்ண மாட்டேன், நான் ரொம்ப உத்தம அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதை எப்படி நம்ப மாட்டீங்களோ அதே போல இவ்வளவு நாள் 75 ஆண்டு காலமாக ஏமாற்றிய இந்த கட்சிகள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மறுபடியும் நீங்கள் எப்படி நம்பி வாக்களிக்கிறீங்க? கொலைகாரனை நம்ப மாட்டீங்க, திருடனை நம்ப மாட்டீங்க. ஆனா ரெண்டுத்தையும் சேர்த்த உருவமாக இருக்கக்கூடிய இந்த திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் போன்ற இந்த கட்சிகளை நீங்க ஆதரிச்சு நிற்பீங்களா? மாற்றி வாக்களிக்கணும்ல. மாற்றம்ங்கிறது வெறும் சொல்லுல இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். மாற்றம் அந்த இடத்துல உருவாகணும்னா நீங்கள் முதல்ல மனதை மாத்தணும். 500 ரூபாய் கொடுக்கிறாருங்க ஐயா கருணாநிதியோட பையன் ஸ்டாலின். கருணாநிதியுடைய பையன் என்பதை தாண்டி ஐயா ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கு? இன்னைக்கு மோடியை கொண்டு வந்து இங்க அண்ணாமலைன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு. மோடிக்கு முதல்ல என்ன தகுதி இருக்கு? 2013 டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு தலையங்கம் போறான், டீ கடையில இருந்து பிரதமர் வரை அப்படின்னு ஒரு தலையங்கம். அந்த தலையங்க பார்த்துட்டு இங்க நாட்டு மக்கள் இருக்கிற எல்லாரும், அதாவது தமிழ்நாட்டில் இல்ல வட மாநிலங்கள்ல எல்லாரும் பாஜகவுக்கு ஓட்ட போடுவோம். ஏன்னா சாதாரணமா டீ வித்தவரு அவரை கொண்டு போய் நாட்டின் பிரதமராக்கனா நாடு மெலிந்துரும் நம்பி வாக்களிச்சான். ஆனா அவருடைய தொழிலை கரெக்டா பண்றாரு. அன்னைக்கு டீ வித்துக்கிட்டு இருந்த ஐயா மோடி இன்னைக்கு இந்தியாவை கூறு போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாரு. வெளிநாட்டுக்காரன் எவன் வேணாலும் வா, வெளிநாட்டு சொத்துக்கள் யாரு வேணாலும் வந்து வாங்கிக்கங்க, குண்டாய் நிறுவனம் வரியா வந்துக்க, போடு வரியா வந்துக்க, பிகோ வரியா வந்துக்க, எல்லாருமா போடுல இருந்து எல்லா நிறுவனம், தனியார் முதலாளிகள், கார் தயாரிக்கிற தொழிற்சாலை வைக்கிறவன் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் எல்லாரும் இங்க இருந்து நிலத்தடி நீரை எடுத்துக்க, இங்க எவ்வளவு வேணாலும் ஏக்கர்ல நீ விவசாய நிலத்தை எடுத்துக்க, எல்லாத்தையும் நீ எடுத்துட்டு போயிரு, தாராளமா எடுத்துட்டு போ. இப்படியா செய்வாங்க ஒரு நாட்டின் பிரதமர்? நாட்டின் பிரதமர் ஐயா காந்தியடிகள் குறித்து பேசுறாரு. காந்தியடிகள் சொன்ன சுயசார்பு பொருளாதாரம் இதுதானா? தற்சார்பு பொருளாதாரம் இதுதானா? இருக்கிறத வச்சு பெருமை மிக வாழ்வு வாழணும்ல. அதை நீங்கள் நியாயப்படுத்தலாம், அதை நீங்கள் சண்டைப்படுத்தலாம். இங்க உற்பத்தியை பெருக்கணும். எந்த உற்பத்தி? இந்த மண்ணுக்கும் நிலத்துக்கும் சிக்கல் வராத தொழிற்சாலைகளை போட்டு அதுல இருந்து உற்பத்தி பண்ணணும். அதை விட்டுட்டு நாங்க கார் தான் தயாரிப்போம், நாங்க வந்து பெரிய பெரிய ஃபேக்டரி கட்டுவோம், அதுல இருந்து காப்பர் தான் தயாரிப்போம் அப்படின்னா அது வளர்ச்சி திட்டமா? இந்த மண்ணை அது பாதிக்காது, இந்த மக்களை அது கெடுக்காது. ஸ்டெர்லைட் ஆலையினால தூத்துக்குடி மாவட்டத்துல கிட்டத்தட்ட 60 விழுக்காட்டு பேருக்கு புற்றுநோய் வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறும் இருக்குன்னு ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அந்த மாதிரி நச்சாலைகளை கொண்டு போட்டுட்டு அது வளர்ச்சி. காப்பர் இருந்தாதான் கரண்ட் வரும், கரண்ட் வரும், எங்களுக்கு உசுறு வருமா? போனா எங்களுக்கு கேன்சர் கட்டிகள் சரியாயிருமா? அப்ப அதை சரி செய்வதற்கு அதுக்கு திருப்பி நீங்க மருத்துவம் கொடுக்கணும், அதுக்கு திருப்பி மருத்துவமனைகளை நீங்க மேம்படுத்தணும், அதுக்கு தனியா மக்கள் வரி பணத்தை எடுத்து செலவு செய்யணும். எல்லாம் எதுக்கு? அதுதான் வேணாங்கிறோம். தொழிற்சாலைகள் இங்க வேணும். மண்ணும் மக்களும் கெடாத அளவிற்கு, மண்ணும் நீரும் கெடாத அளவிற்கு தொழிற்சாலைகளை இங்க உருவாக்கணும். அதுதான் நாம் தமிழர் கட்சி நாங்கள் தத்துவத்தை முன்வைக்கிறோம். மோடியை நம்பி ஓட்டு போட்டு மோடி வந்தா எல்லாத்தையும் சாதிச்சிருவாரு, மோடி வந்தா நாட்டை பாதுகாத்துவாரு. எப்படி மோடி நாட்டை பாதுகாப்பாரு? முதல்ல அவர் பொண்டாட்டியை காப்பாற்ற முடிஞ்சு அவரால், பொண்டாட்டி அவரை விட்டுட்டு போயிருச்சு. அவரு போய் நம்ம நாட்டை காப்பாத்திடுவாரு. அவர் வந்து பெரிய ஆளுங்க, 56 இன்ச்சு பெருசா மார்பு இருக்குது, 56 இன்ச்சு மார்பு இருக்குது. சரி, பாகிஸ்தானிய தீவிரவாதிகள்னு பேசுறீங்க, பாகிஸ்தானை பகை நாடுங்கிறீங்க. 2019 புல்வாமால தாக்குதல் நடக்குது காஷ்மீர்ல. அந்த காஷ்மீர் தாக்குதலுக்கு காரணமானதுக்கு அந்த மாநிலத்துடைய ஆளுநர் சொல்றாரு, நான் முன்கூட்டியே இந்த அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுத்தேன், நான் வந்து ராஜ்நாத் சிங் கிட்ட சொன்னேன், அமித்ஷா கிட்ட சொன்னேன், நரேந்திர மோடியை தொடர்பு கொள்ள முயற்சி செய்து அவருடைய பிஏ கிட்ட சொன்னேன், அவரும் அவர்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கு, பாகிஸ்தானிய தீவிரவாதிகள் ஊடுருவிக்கிறதாக செய்தி வந்திருக்கு, 49 சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு 58 கிலோ வெடிமருந்த வச்சு தாக்க போறாங்க, எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஆனா கேட்கல, அவர் கண்டுக்கலன்னு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு சொன்னாரு. அதே ஐயா நரேந்திர மோடி, நாட்டை பாதுகாக்கக்கூடிய 56 இன்ச்சு மார்பு படைத்த மோடி, அந்த பாகிஸ்தானிய யாரை பார்த்து தீவிரவாதினியோ, யாரை பார்த்து குண்டு வைக்கிறான்னு சொன்னியோ, அந்த பாகிஸ்தான் நிறுவனத்திலிருந்து 350 கோடி பணம் வாங்கியிருக்கியடா. நீ எல்லாம் மனுஷனா இல்ல வேற ஏதாவதுமா? இல்ல சோறு தான் திங்கிறியா? சோத்தை விட்டு பீஸா பர்கர் ஏதாவது திங்கிறியா? நீங்க விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோமான்னு. அதே போலதான்
பாஜக நாட்டை பாதுகாக்கணும் பேசும். இங்க நல்ல 56 இன்ச்சு மார்பு பெருசுங்க, பாதுகாப்பாருங்க. குண்டை வச்சு கொண்டு விட்டு பாகிஸ்தான் நிறுவனத்திட்ட காசு வாங்கிட்டு போகும். என்னடா இது மானங்கட்ட பொழப்பு? சரி, இங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளை பார்த்து பேசுற இந்த நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி பாதுகாக்கக்கூடியவர். 56 இன்ச்சு இருக்கட்டும், இல்ல 86 இன்ச்சு இருக்கட்டும், 100 இன்ச்சு கூட அவர் பெருசா வச்சுக்கட்டும், அது பிரச்சனை இல்ல. இங்கிட்டு பேசுற நீங்க இங்கிட்டு திரும்புங்க ஐயா. சீன தேசம் என்னுடைய பகுதி அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கிராமத்தை ஆட்டைய போட்டான். வாயில வாழைப்பழத்தை வச்சிருந்தீங்களா மிஸ்டர் நரேந்திர மோடி? இல்ல வாயில லட்டு வச்சிருந்தீங்களா மிஸ்டர் அண்ணாமலை? இல்ல வாயில வேற ஏதாவது இந்த இது மாதிரி சொல்லுவாங்களே, இந்த ஜிலேபி அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாரா இந்த மாநிலத்தின், இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜ்நாத் சிங், அமித்ஷா போன்ற வகைராக்கள்? என்ன வச்சிருந்தீங்க? என்னுடைய நிலத்தை சீனாக்காரன் பறிக்கிறான், அதை கேட்கறதுக்கு துப்பு இல்ல? அவன் நீ கேட்கணும்ல. இன்னைக்கு 4 ஏரிக்கு 2 ஆறுக்கு கிட்டத்தட்ட 26 தெருக்களுக்கு சீன மொழியில அவன் பேர் வச்சுட்டான். என் நாட்டுக்குள்ள சீன மொழியில பேர் வைக்கிறான். எனக்கு கொதிக்குது. நீங்க சௌக்கிதாஸ் அப்படிங்கிறீங்களே, மாட்டு மூத்திரம், மாட்டு சாணி, மாடு அப்படின்னு பேசுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் ரோசமே வரலையாடா? அதுக்கு தான் சோத்தா தின்னுங்கிறாங்கிறோம். மாட்டு சாணி தின்னா ரோசம் வராதுடா, கோபம் வராது. மாட்டு மூத்திரம் குடிச்சா மூளை வேலை செய்யாது. இறங்கி நீ களத்துல வேலை பாரு. சீனாவை ஏத்து பேசணும்ல. நாட்டை ஆளக்கூடிய பிரதமர் என் நிலப்பரப்பை இன்னைக்கு சீனா ஆட்டைய போடுவான், நாளைக்கு பாகிஸ்தான் ஆட்டைய போடுவான். கேட்டா தேர்தல் பண்ணல பாஜகவுக்கு காசு கொடுப்பான். 6500 கோடிக்கு தேர்தல் பண்ணல இந்த பாஜக காசு வாங்கிருக்கு. 6500 கோடி எதுக்கு? ஒரு தனியார் நிறுவனத்தை போய் மிரட்டுறது. ஒருத்தன் பெரிய முதலாளியா இருக்கானா அவனை போய் மிரட்டுறது, இடி ரைடு வர்றது, ஐடி ரைடு வர்றது, அந்த நிறுவனத்திட்ட இருந்து பணத்தை வாங்குறது தேர்தல் பத்திரத்துல, அப்புறம் அதை அப்படியே விட்டுறது. இடியும் அமலாக்கத்துறையும் இந்த ஐடி இவங்க 2 பேருக்கும் வேலை வந்து பாஜகவுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கிற புரோக்கர் வேலையா? அவங்களுக்கு என்ன வேலை? எங்களுடைய வரி பணத்தை ஒரு ஆணையம் ஒண்ணு போட்டு அந்த ஆணையத்துல பாஜகவுக்கு காசு சேர்க்கிறான். இவர் இந்த நாட்டின் உத்தமர், இவர் இந்த நாட்டுல கொள்ளை லஞ்சம் இதெல்லாம் தடுத்துருவாரு, இதெல்லாம் இவர் வந்து பெரிய உத்தம வேஷம் போட்டுக்கிட்டு மோடியை தூக்கிட்டு வர்ற. மோடிக்கு தமிழ்நாட்டுல ஒரு பொழுதும் வாய்ப்பு இல்லை. ஏன்னு சொல்றேன்னா, இன்னைக்கு வேலூர் போயிருக்காரு ஐயா மோடி. அப்படி பரப்புரை போயிட்டு இருக்காரா ரோட் ஷோல போகும்பொழுது ஐயா கை காட்டிட்டே போயிருக்கிறாரு. ஆனா பாருங்க, கெடு வாய்ப்பா ஒருத்தன் கூட அங்க ரோட்ல இல்ல. பாஜக காரன் ஒரு 10 பேர் நின்று இருந்திருக்கான். கையை காட்டிட்டு ஐயா மோடி போயிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மோடி அப்படிங்கிற நம்பரு வெறும் 0 தான். கடந்த தேர்தல்ல 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல 21 சட்டமன்ற தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணியில மோடி படத்தை போட்டே ஓட்டு கேட்கல. ஏன்னா மோடி படத்தை போட்டா ஒரு வயலும் ஓட்டு போட மாட்டான்னு இந்த நாட்டு மக்களுக்கும் தெரியும், பாஜக இருக்கவங்களுக்கு தெளிவா தெரியும். ஆப்கி பார்னு ஒரு கோஷத்தை போடுறாங்க. யாரு? ஐயா மோடி வராரா? ஆப்கி பார். தமிழ்நாட்டு பயலுக எப்பவுமே சேட்டை பிடிச்சவங்க, எப்பவுமே கிண்டல் நக்கல் நையாண்டி செம்மையா அடிப்பாங்க. ஆப்கி பார் அப்படின்னா சாக்கோ பார்ன்ட்டாங்க. போடா போய் சாக்லேட் வைக்க போ அப்படின்னு சொல்லி ஐயா மோடியை துரத்தி விட்டுருக்காங்க. இது தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவம். இது வடமாநிலம் போல இல்ல. இங்கு ராமரை நம்பி யாரும் இல்ல. இங்க இருக்கிற அத்தனை பேரும் ராவண பிள்ளைகளுடைய வாரிசு. எங்கள்கிட்ட ராமன் வந்து எங்கள்கிட்ட நீ உன்னுடைய ராமரை தூக்கிட்டு வந்தா பிச்சை தான் போடுவோம். நீங்கள் எங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த மண்ணுக்கு பாஜக சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத அணி. அந்த அணியை கொண்டு வந்துட்டு இங்க நாங்க வளர்த்துருவோம். எப்படி வளர்ப்பீங்க? பொருளாதாரத்தை வளர்த்திருக்கீங்களா? இல்ல இந்த கல்வி தரத்தை வளர்த்திருக்கீங்களா? மருத்துவ தரத்தை வளர்த்திருக்கீங்களா? இல்ல என்னத்தை வளர்த்துக்கிற? ஐயா மோடிக்கு 3 வருஷத்துல தாடி மயிர் வளர்ந்ததை தவிர வேற என்னத்தை நீ வளர்த்து சாதிச்சு கிழிச்சிட்டீங்க ஐயா மோடி அவர்கள். அவருக்கு மாற்றாக இங்க இன்னொருத்தர், இங்க கம்யூனிஸ்ட், இந்த இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியா கூட்டணி மாநில உரிமையை மீட்போம் ஐயா ஸ்டாலின் பேசுறாரு. மாநில உரிமையை யாருங்க மீட்பீங்க? யாருங்க மாநில உரிமையை முதல்ல பறிச்சுட்டு போனது? 1976 இதே காங்கிரஸ் அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்துல தான் மாநில உரிமையை பறிச்சுட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்களுடைய பேரண்ட் இருந்து நீங்க காப்பாற்ற போறீங்களா? அதை நாங்க எப்படி நம்புறது? இன்னைக்கு எல்லா திட்டங்களும் சொகுசுகர திட்டங்களாக சொல்றாங்க. அதுல திமுகவை சார்ந்த நபர்கள் மகளிருக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு திருப்பி அந்த மக்களை ஏமாத்துறது, அவர்களை கிண்டல் பண்றது, கேலி செய்வது. மகளிருக்கு இலவச 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்துட்டு என்ன பலன் வந்திருக்கீங்க? இல்ல பேரன் லோலி போட்டு வந்தீங்களா? காசு வந்துச்சா? 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுத்த காசு வந்துச்சா? இத பேசுறதுக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் பையன் யாரு காசுல இருந்தீங்க கொடுத்தீங்க? ஐயா துரைமுருகன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா? காட்பாடியில பாடி வித்து சம்பாரிச்ச காசாது? யாரு விட்டு காசு? ஐயா மு.க. ஸ்டாலின் களத்துல போய் உட்கார்ந்து விவசாயம் பண்ணி அதுல இருந்து களை புடுங்கி நாத்து நட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி நெல் வளர்த்து அறுவடை செஞ்சு கொண்டு கொடுத்த காசா? உங்களுடைய வரி பணத்தை எடுத்து நம்மள்ட்ட கொடுக்கிற திட்டத்துக்கு ஐயா கலைஞர் மகளிர் உரிமை தொகை. சரி பேரை வச்சுட்டு போ, அது கூட பிரச்சனை இல்லை. நீ அதுக்கெல்லாம் பேர் வைக்கிறீல்ல, நான் சொல்றேன் இதுக்கு 2 பேர் வைங்க. மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்க வந்து ஒரு பெரும் கோரிக்கை வைக்கிறோம். ஐயா
எங்களை படிக்க வைத்தது ஐயா காமராஜர், நீங்க படிக்க வச்சீங்க, அதுக்கு ஐயா கலைஞர் பேரை போட்டுக்கிறீங்க, சரி தாராளமா போட்டுக்கங்க. அதே மாதிரி எங்கள் ஐயா கலைஞருடைய வாழ்நாள் சாதனையாக ஒரு திட்டத்தை, சிறந்த திட்டத்தை அமல்படுத்திட்டு போயிருக்காரு. அந்த திட்டத்துக்கு ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய பேரை தயவு செய்து வைங்க அப்படிங்கறத உங்கள்கிட்ட ஒரு தார்மீக கோரிக்கையா வைக்கிறோம். டாஸ்மாக் கடைகளை தொடர்ந்து எங்கள் மக்களை குடிக்க வச்ச ஐயா கலைஞர் கருணாநிதி, அந்த சாதனை செய்து அவருக்கு கலைஞர் டாஸ்மாக் என்று பேர் வைங்க. கடைசி வரை இந்த மக்களுக்கு கழிவறை கட்டித்தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போன அவருக்கு கலைஞர் கழிவறை அப்படின்னு சொல்லி கழிவறை, இந்த ரெண்டு இடத்துல மட்டும் பேரை வச்சிட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க கலைஞர் நாடாயிரும். இதுக்காக ஒரு அரசாங்கம் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்கு பேச வேண்டிய இவர்கள் இதுவரை பேசல, இனிமேலும் பேச மாட்டாங்க. உங்களுக்கான குரலாக, உங்களின் வலிமை மிக்க குரலாக, உங்களின் வலுவான குரலாக நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கு ஐயா கார்மேகம் அவர்களை தேர்ந்தெடுத்து ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்துக்குள்ள உள்ள ஐயா போய் அமைதியா அப்படி கையை தூக்கி ஒரே ஒரு பிரமாணம், என் தமிழ் தாய் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் ஆணையிட்டு இந்த பதவியை நான் ஏற்கிறேன், இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக கடைசி வரை களத்துல நான் உறுதியா நிற்பேன் அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்ல அங்க போய் பேசுவாங்க நாடாளுமன்றத்துல. பெரியார் வாழ்க, அண்ணா வாழ்க. பதவி பிரமாணமே அவங்க பேரை வச்சு எடுக்கணும், தலைவர்கள் பேரை வச்சு எடுக்கணும். அதை முடியுமா? அதை சாத்தியப்படுத்துவதற்கு ஐயா கார்மேகம் அவர்களுக்கு ஒளிவாங்கிய சின்னத்தில் வாக்களித்து இந்த ஈரோடு நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்குள்ள அனுப்புங்க. நாடாளுமன்றத்தையே பதற சதற விடல, இதுவரை நீங்கள் வாழ்நாள்ல பார்க்காத நாடாளுமன்ற அவை தொடரை நீங்க பார்ப்பீங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. வணக்கம். நாம் தமிழர், நமது சின்னம் ஒளிவாங்கி சவுண்ட்.